மாதம் தான் பதிவாச்சு. அந்த சங்கம் வந்து அதுக்கு முன்னாடி 3 வருஷமா ட்ரையல் பீரியடுன்னு சொல்லும்போது என்னன்னா, ஒரு சங்கங்கிறது வந்து ஒரு சரியான ஒரு கட்டமைப்புல இருக்கு. கட்டமைப்பை தளர்த்தி போனால் அது சங்கமாவே இருக்காது. தலைமை ஒரு நபரை தேர்வு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான வேலைகளை கொடுக்கணும். அந்த வேலைகளை அவங்களால சிறப்பாக செய்ய முடியுதா இல்லையா, இந்த நிர்வாகத்தை எல்லாமே பார்க்கறதுக்காக தான் 3 வருஷம் டைம். ஒவ்வொரு கட்டங்கள் கடந்து போகும்போது சுமைகள் அதிகமாக இருக்கு. இந்த சுமையை சரியாக உங்களால் எப்படி சேர்க்க முடியுமா, ஒரு திறமை காட்ட முடியுமா, அந்த திறமையை காட்டுறதுக்கு வழிவகை செய்யணும். இந்த சங்கத்தில் எந்த சங்கத்திலையும் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இன்னொரு கருத்து தலைவரோட அதான் நான் சொல்றேன். அது கரெக்டாக நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு நிர்வாகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி பல விதமான யோசனைகள் யோசிக்கலாம். அது யோசிக்கிறதுக்கு முதல்ல டைம் இருக்கணும். இவங்க சரி வருவாங்களா, வரமாட்டாங்களா, இவங்க நம்மளுடைய அழுத்தத்தை தாங்குவாங்களா, தாங்க மாட்டாங்களா, இவங்களுக்கு குடும்பம் முக்கியமா, சங்கம் முக்கியமா, இவங்களுக்கு சங்கம். இப்போ மாவட்ட சங்கங்கிறது வந்து பெருசு இல்லை, அது ஈஸியாக நடத்திட்டு போயிடலாம். அதுவும் கஷ்டம்தான், ஏன்னா சுமை இருக்கு. ஒரு தேசிய அளவு சங்கங்களின் போது முழுமையான உடல் அவங்களுடைய வேலையை சங்கத்துக்கே அர்ப்பணிச்சாகும். வேற வேலை எந்த வேலைக்கும் போக முடியாது. அப்படி சூழ்நிலைகளை தாங்குவாங்களா அப்படிங்கிற உருவாக்கி இன்னைக்கு 60 நாள் சுற்றுப்பயணமாக ஒவ்வொரு மாவட்டங்களாக நடந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு 7வது நாளும் உள்ள வருகை தந்து இன்னும் பயணங்கள் இருக்கு. 60 நாள் போட்ட திட்டம் வந்து 60 நாள் சரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சரிங்களா. எதுக்காக நம்ம போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஓட்டுநர்கள், வாகன உரிமையாளர்கள், இன்னைக்கு வாகன உரிமையாளர்கள் சங்கம் சொல்லக்கூடிய எந்த ஒரு திட்டமும் செயற்பாட்டுக்கு வரல. காரணம் என்னன்னா, அறிவிக்கிறாங்க, திரும்பி ஸ்ட்ரைக் வாபஸ் வாங்கிக்கிறாங்க. அப்போ இதுல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இன்னைக்கு டிரைவர் நினைச்சா செய்ய முடியும், ஆனால் அதோடைய பலம் குறைவு. எப்படி சொன்னா, ஒரு ஓட்டுநருடைய பலம் குறைவு. ஆனால் இது ஓட்டுநருடைய பலம் குறைவுன்னு நான் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, ஒரு ஓட்டுநர் ஒரு துளி, சரிங்களா, அந்த துளிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் காற்றாற்று வெள்ளம். சும்மா அந்த வெள்ளத்தை யாராலையும் தடுக்கவும் முடியாது, சுனாமியை யாரும் தடுக்கவும் முடியாது. அந்த ஒரு ஒற்றுமையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய சங்கத்துடைய இலக்கு. இன்னைக்கு 6 மாவட்டங்கள் சுற்றி இங்க 7வது மாவட்டமா இங்க நாங்க வருகை தந்திருக்கோம். அப்படின்னா இந்த மாவட்டத்திலையும் ஓட்டுநர்களை உருவாக்கிட்டோம், போன மாவட்டத்திலையும் ஓட்டுநர்களை உருவாக்கிட்டோம். அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா 40 மாவட்டங்கள் சுற்றி வந்துட்டோம் அப்படின்னா, லாரி ஓட்டுநர், காரு ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநர், எல்லா ஓட்டுநரையும் ஒருங்கிணைப்பு பண்ணிட்டோம். நம்மளுடைய உரிமையை எல்லாரும் உறக்க ஒரு வார்த்தையில பேசுது. நம்மளுடைய உரிமை என்ன முதல்ல வேணும், அந்த உரிமையை உறக்க பேச நம்மளுக்கு கூட்டம் வேணும். இன்னைக்கு இந்த இடத்துல இந்த குடோன்ல இருக்கிறீங்க, 150 வண்டி நிற்குது, சரிங்களா. 10 டிரைவருங்க வந்து 10 வண்டிக்காரங்க வந்து ஒரு நியாயத்துக்காக உரிமைக்காக போராடுறாங்க. ஒரு 90 பேர் வந்து அதை கடைபிடிக்கிறது இல்லை. அப்போ 90 பேர் மெஜாரிட்டி இருக்கு. அதனால நீ 10 வண்டி வெளியே போன்னு தான் சொல்லுவாங்க. நீ நியாயத்துக்காக உரிமைக்காக இங்கே போராடணும். 90 வண்டி மெஜாரிட்டி இருக்கு, 10 வண்டி நீ வெளியே போ, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிம்பாங்க. இதே 90 வண்டி நியாயத்துக்காக நின்று 10 வண்டி அநியாயத்துக்காக நின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 90 பேர்கிட்ட 100 அவங்களும் மாறிக்குவாங்க. எல்லாரும் மாறும்போது நம்ம ஏன் மாறக்கூடாது அப்படின்னு மாறிக்குவாங்க, சரிங்களா. இந்த மாற்றம் வரும். ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு இவ்வளவு தூரம் வேதாரண்யம் வரை ஒரு தேசிய தலைமை நிர்வாகிகள் வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரியல. ஆனா வந்திருக்காங்களா? வரல, இல்ல போன்ல பேசியிருப்பாங்க. இன்னைக்கு நேர்ல வந்து உங்களை சந்திக்கிறோம்.
இந்த சங்கத்தை உருவாக்கின தேசிய நிறுவன தலைவர் நான் தான். இவர் பொதுச் செயலாளர், பொருளாளர், அதாவது ஒருங்கிணைப்பாளர், இவர் கிழக்கு மண்டலத்தோடைய மண்டல பொறுப்பாளர். அப்போ இவ்வளவு தூரம் உங்களை வந்து நேர்ல வந்து சந்திக்கிறோம். எதுக்காக? ஒரு தலைமை நிர்வாகிகளை மட்டும்தான் அந்த சங்கத்துடைய முழு செயல் திட்டத்தை சொல்ல முடியும். இங்க இருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மாவட்ட பொறுப்பாளர் பாதி தெரியும், பாதி மறந்துடுவார். அவர் பாதி மட்டும் சொல்லுவார். அப்போ அவர் ஒன்றிய பொறுப்பாளர்கிட்ட போகும்போது அவர் பாதி சொல்லுவார், அப்போ பாதி மறந்து. அப்போ முழுமையான புரிதல் எந்த ஒரு ஓட்டுநருக்கு தர முடியல. இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னா முழுமையான புரிதல் உங்களுக்கு கொடுக்கணும்னு வந்திருக்கோம். இந்த புரிதல் எந்த விதத்துல அப்படின்னா, இன்னைக்கு இத்தனை டிரைவருங்க நீங்க இருக்கிறீங்க, எத்தனை பேர் நலவாரியம் பதிவு பண்ணிருக்கீங்க? கை தூக்குங்க. நலவாரியம் பதிவு பண்ணிருக்காங்க. நலவாரியங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கீங்க. நம்ம அரசாங்கத்துக்கு கட்டக்கூடிய வரி பணம், அது நம்மளுடைய நலவாரியங்கிறது ஒரு 28 தொழில் உள்ளடக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு நலவாரியம். அதுல ஒரு ஓட்டுநர் தொழில். அது எதுல? ஆட்டோ ஓட்டுநர் தான் போடுவாங்க. ஆட்டோ ஓட்டுநர் தான் போடுவாங்க, லாரி ஓட்டுநர் போட மாட்டாங்க. நம்ம லாரி ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநர் கட்டக்கூடிய டாக்ஸோட லாரி ஓட்டுநர் கட்டக்கூடிய டாக்ஸ் அதிகம். அப்போ லாரி ஓட்டுநருக்கு போட மாட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில ஒவ்வொரு விஷயமும் அரசாங்கம் கொடுக்குது, ஆனா சரியான முறையில எல்லார் கையிலையும் போய் சேரல, விழிப்புணர்வு இல்லை. அது எதுக்கு தேவை அப்படிங்கறது இருக்கிறீங்க, தெளிவா புரிஞ்சுக்கீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு கை கால் நல்லா இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு சம்பாரிச்சு போடுறோம். எதிர்பாராத விதமா ஏதாவது ஒண்ணு நடக்குது. அன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தோட சூழ்நிலை நம்ம என்னைக்காவது நினைச்சிருக்கோமா? நினைச்சு பார்க்கணும். அப்படி நினைச்சு பார்த்தா மட்டும்தான் எதிர்காலத்தை முன்கூட்டியே சிந்திச்சு நம்ம அதுக்கான விஷயங்களை நம்ம செய்வோம். இன்னைக்கு இந்த வண்டிக்கு உயிர் இல்லை, ஆனா இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் 50 லட்சம், 50,000 ரூபா, 60,000 ரூபா, 30,000 ரூபா அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு உயிர் இருக்கு, உயிரோட இருந்தா கோடிக்கணக்கான மதிப்பு. நம்ம இதோடைய மதிப்பு 15 லட்சம்னா 15 லட்சம் தான், அதுக்கு அதை விட பெரிய மதிப்பு இல்லை. நம்மளுடைய உயிருக்கு கோடிக்கணக்கான மதிப்பு இருக்கு. அப்போ கோடிக்கணக்கான மதிப்பு இருக்கக்கூடிய நம்மளுடைய உயிருக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கா? பண்ணிருக்கீங்களா? எத்தனை பேர் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுக்குன்னு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். 7 டிக்கெட் இல்ல, 2 பேர். இத்தனை பேர்ல 2 பேர், சரிங்களா? அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கும், நடந்தால் நம்மளுடைய குடும்பத்தை யாரு காப்பாற்றுறது? நம்மளுக்குன்னு ஒண்ணு பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறத முன்கூட்டியே பண்ணி வச்சுக்கணும். அப்போ மற்றவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே நடக்காதா யோசிக்கணும் இல்லையா? இப்போ இது வந்து சொல்றது எதுக்காகனா, இது நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கோம் அப்படிங்கறத நான் சொல்றேன், சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப நான் வந்திருக்கேன், ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் சொல்லி இந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டு இங்க வேதாரண்யம் நான் வந்திருக்கேன். இங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னா, இங்க வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா டிரைவருங்களும், எல்லா டிரைவர் சொந்தங்களும் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் தான், சரிங்களா? உங்களுக்கு நான் கெட்டதை சொன்னா இப்படி நான் இப்படி திரும்பணும்னா அதை நீங்க மறந்து விட்டுருங்க. நல்லது சொல்லியிருக்கேன் அப்படின்னா தனிமையில யோசிச்சு பாருங்க, நான் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. வயசுல பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம். சின்னவங்க கிட்டயும் விவரம் இருக்கு, பெரியவங்க கிட்டயும் விவரம் இருக்கு. பெரியவங்க கிட்ட வாழ்க்கையோடைய விவரம், சின்னவங்க கிட்ட காலத்தோடைய விவரம். இப்ப என்கிட்ட அவங்க கிட்ட வந்து சொல்றது காலத்தோடைய விவரம் சொல்றேன். வாழ்க்கை விவரம் உங்களுக்கு எனக்கு தெரிய போறது இல்லை, உங்களை விட எனக்கு தெரிஞ்சிருக்காங்க, உங்களுக்கு தான் அதிகமா தெரியும், சரிங்களா? அந்த அடிப்படையில நம்மளுடைய சங்கத்துல எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். நம்ம சொன்ன சலுகையில இருந்து, பாதுகாப்புல இருந்து, மரியாதையில இருந்து எல்லாமே கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு இந்த லாரி வசதிகள முக்காவாசி ஓன்கம் டிரைவர் தான். இந்த மஞ்சள் போர்டு ஓட்டுற, இந்த மஞ்சள் பெயிண்ட் வச்சு ஓட்டுற எல்லா வண்டியும் ஓன்கம் டிரைவர் தான் எனக்கு தெரியும். சில வண்டிக்கு தான் டிரைவர் இருப்பாங்க, ஒரு 4-5 வண்டி வச்சிருப்பாங்க, அதுல ஒரு டிரைவர் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, நம்மளால வெளியே ஓட்ட முடியல, இங்க உள்ளூர்லயாவது ஓட்டிட்டு போவோம், உள்ளூர்லயாவது ஓட்டிட்டு போவோம். நமக்கு சம்பளம் மாதிரி கிடைச்சா போதும், வண்டிக்கு லீவ் கட்டிட்டு நமக்கு சம்பளம் அளவுக்கு நமக்கு கிடைச்சா போதும், நிம்மதியா இங்கே இருக்கலாம். நம்ம எதுக்கு ரோட்டுக்கு போகணும்?
ஏன்னா ரோட்டுக்கு போனாதான் மிதிக்கிறாங்களே, ரோட்டுக்கு போனாதான் ஓட்டு தர மிதிக்கிறாங்களே, நம்ம ஏன் லைன் போகணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டதா இப்ப நான் லாரி இங்க. இது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நான் சொன்னது உண்மையா இல்லையா? இதே ரோட்ல மரியாதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரோட்ல நல்ல ஒரு வருமானம் இருக்கும் அப்படின்னா உங்க வண்டி எடுத்து போய் நேஷனல் பர்மிட்ல ஓட்டிட்டு இருப்பீங்க. இந்த வண்டி நீங்க யூஸ் பண்ணவே மாட்டீங்க. வருமானமும் பாதுகாப்பும் மரியாதையும் இருந்தா நீங்க பேசுவீங்க. அது மூணாவது இல்லை, அதாவது வண்டி அந்த சம்பளமா வச்சா போதும். அடிப்படையில் தான் இந்த லாரி தொழில் இருக்கு. இப்ப நம்மளுடைய சங்கத்துல எல்லாருக்கும் ஆனா எல்லாருக்கும் யாரும் ஓட மாட்டாங்க, எல்லாருக்கும் எல்லா பாதுகாப்பும் கிடைக்கும். நம்ம டிரைவர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சங்கத்துல 20 லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு குடும்பத்துக்கு உங்களுடைய மனைவி பிள்ளைகளோட சேர்த்து 20 லட்சம் ரூபாய்க்கான ஆக்சிடென்ட் பாலிசி. ஒரு நம்ம காட்டுக்குள்ள போறோம், ஒரு விசவாய் தாக்கிருச்சு, கடிச்சிருச்சு, ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடந்துச்சு, அதுக்கும் இந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். ரோட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம நல்லா இருக்கோம், நம்ம பிள்ளைங்களோட நேரம் நல்லா இல்லை, ஏதாவது ஒன்று நடந்துச்சு, ஒரு கை கால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் திட்டத்தை நம்ம 20 லட்சம் ரூபாய்க்கு உள்ளடக்கியிருக்கோம் குடும்பத்துக்கு. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கட்டாயமாக நலவாரியம் பண்றதுக்கு நம்ம சங்கம் அழுத்தம் கொடுக்கும். அது உங்களுக்கு கசப்பு தான் தெரியும், அந்த கசப்பு சாப்பிட்டாதான் உங்க விஷத்தை முறிக்கும். அப்படின்னா அந்த கசப்பை உங்களுக்கே தெரியாம நாங்க துணிக்கிறது தான் எங்களுடைய வேலை. உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய குடும்பத்தோட நன்மைக்காக. நாளைக்கு நினைச்சு பாப்பீங்க, இன்னைக்கு அவங்க சொன்னது நம்ம செஞ்சதுனால இன்னைக்கு நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு பாப்பீங்க. இந்த மாதிரி அடிப்படையில தான் நம்ம சங்கம் வந்து உருவாக்கிருக்கு. நம்ம சங்கத்துல ஒரு 1,00,000 பேர் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க, 1,00,000 பேர் சேர்றாங்களோ சேரலையோ, 10 பேர் சேர்ந்தாலும் அந்த 10 பேருக்கு நம்ம செய்யற சேவை தரமா இருக்கணும், அது நிரந்தரமா இருக்கணும். இதுதான் நம்மளுடைய அமைப்பு. சரிங்களா? நம்ம வந்து நம்ம சங்கம் முழுக்க முழுக்க எல்லாமே ஆன்லைன் தான். யார் கையிலும் பணம் தர தேவையில்ல. உங்ககிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு, உங்க போன்லயே போய் பணம் கட்டலாம், நீங்களே ஐடி கார்டு அப்ளை பண்ணி எடுக்கலாம், நீங்களே சந்தா கட்டலாம். சந்தா கட்டினா எதுக்கெல்லாம் சந்தா கட்டுறீங்க அப்படிங்கிறதுக்கு முழு தகவலும் அந்த ஆன்லைன்ல எல்லாமே இருக்கு. இந்த பணம் எதுக்காக கட்டுறீங்க, இது மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது A to Z அதே மாதிரி நாங்க ஒவ்வொரு திட்டமா வச்சிருக்கோம். உள்ள எதுவுமே மறைமுகமா இல்லை. நம்ம சங்கத்துல உறுப்பினரா சேர்றதுக்கு 950 ரூபா. அந்த 950 ரூபா எதுக்காக அப்படின்னா ஒரு மாவட்டத்துடைய நிர்வாகத்தையே அதுல உள்ளடக்கியிருக்கோம். இன்னைக்கு இது இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஒரு 1000 டிரைவருங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு நபருக்கு 950 ரூபா வாங்கக்கூடிய பணத்துல இருந்து 300 ரூபா அந்த மாவட்டத்துக்கே திருப்பி கொடுக்கப்படும். அப்போ 3 லட்சம் ரூபா அந்த மாவட்டத்துக்கே கொடுத்து அலுவலகம் மெயின்டெனன்ஸ் நிர்வாகம் பார்க்கறதுக்காக ஒதுக்கிடும். அதுக்கப்புறம் 100 ரூபா மாநில அலுவலகம் அதை நடத்தும், அதுக்கு 100 ரூபா. தேசிய அலுவலகத்துக்கு 100 ரூபா. மீது 450 ரூபா இருக்கும். அந்த 450 ரூபா இருக்குங்களா, இந்த சங்கத்துல முழு நேரம் நிர்வாகிகள் மண்டல பொறுப்பாளர்கள் வேலை செய்யறாங்க. நீங்க ஒரு நாளைக்கு வாங்குற ஒரு விதமா 5 பேருக்கு வந்து 5 ரூபா தருவீங்க. அந்த 5 ரூபாயில தான் அவங்களுடைய முழு பயணத்தையும் தொடங்கணும். எல்லாமே பார்த்துக்கணும். குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்தை தான் சங்கத்துக்கு வராங்க. சங்கத்துக்கு வந்ததுனால அவங்க குடும்பம் போயிடணுமா, அவங்களும் நல்லா இருக்கணும், டிரைவரும் நல்லா இருக்கணும், டிரைவரோட குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சங்கம் நிர்வாகிகளுடைய குடும்பத்தை மட்டும் விட்டுருமா, விடாது. அந்த ஒரு அடிப்படையிலுக்காக தான் 3 மாசத்துக்கு சேர்த்து அந்த 450 ரூபா தருவீங்க. இது ஐடி கார்டு போறது. சரிங்களா? அதுக்கப்புறம் சந்தா ஒரு மாசத்துக்கு 450 ரூபா. இந்த 450 ரூபா இப்படி 450 இப்ப 450 ரூபா நீங்க தரீங்க, 20 லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் உங்களால பண்ண முடியாது. அப்ப இதோடைய இன்சூரன்ஸுக்கான தொகை 1550 ரூபா. ஆனா நம்ம சங்கத்துல இருந்து பண்றதுனால 1500 ரூபா. அந்த 1500 ரூபாய்க்கு 20 லட்சம் ரூபாய்க்கான ஃபேமிலி ஆக்சிடென்ட் பாலிசி ஸ்டார் ஹெல்த்ல பண்றோம். நீங்க யார் கட்டனாலும் விசாரிக்கலாம். நாங்க சொன்ன கொட்டேஷனை யார் கட்டனாலும் விசாரிக்கலாம். அந்த சொன்ன ரேட்டோட 10 ரூபா கம்மியா தான் இருக்குமே தவிர அதிகமா இருக்காது. நம்ம சங்கம் அது செஞ்சு கொடுக்கலாம். எங்க தலைவர்? நான் தாங்க தலைவர். எனக்கு மேல தலைவர் யாரு? நான் தான். அந்த தலைவரே நான் தான். எனக்கு மேல தலைவர் யாரும் கிடையாது. சரிங்களா?
தங்கப்பாண்டி அவன் இன்னொரு சங்கம். அவன் நம்ம சங்கத்துல இருந்து விளக்கிய நபர். அவன் விளக்குன நபர். சரிங்களா? நிர்வாகம் சரிவன் சொல்லி இந்த மாதிரி 20 லட்ச ரூபாய்க்கான ஃபேமிலி ஆக்ஷன் பாலிசி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு செட்டு யூனிஃபார்ம், இப்போ நான் போட்டுக்கிற மாதிரியே உங்களுக்கு யூனிஃபார்ம் தச்சே கொடுத்துட்றது, பேட்ஜ் வச்சு தச்சே கொடுத்துட்றது. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நலவாரியம் கட்டாயம். நலவாரியம் பண்றதுக்கு 400 ரூபா செலவாகும். அந்த 400 ரூபாயும் வந்து சங்கம் நீங்க கொடுக்குற சந்தாவில் இருந்து அந்த நலவாரியம் கார்டு உங்களுக்கு கட்டாயமா பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நேம் பேட்ச், இங்க உங்களுடைய பேர் உங்களுடைய பேட்சோட உங்களுக்கு நேம் பேட்ச் கொடுக்கப்படும். நீங்க வண்டி வச்சிருக்கீங்க, லாரி வச்சிருக்கீங்க, போலீஸ்காரங்க பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் தரோம், சங்கத்தோட ஸ்டிக்கர். அது நீங்க ஒட்டிக்கலாம். ஒட்டிக்கிட்டு உங்களுடைய பயணங்கள் தொடரும் போது அந்த சங்கத்தோட தூரமா இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சு சங்கத்துல இருக்காங்க அப்படின்னு. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா சங்கம் செய்யுது. நீங்க கட்டக்கூடிய சந்தாவில் இருந்து 4800 ரூபா 4500 ரூபா பக்கம் உங்களுக்கே திருப்பி கொடுக்குறோம். ஏன்னா இன்னைக்கு யூனிஃபார்ம் போட சொன்னா யாரும் போட மாட்டாங்க. ஆனா யூனிஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் போடுவாங்க. யூனிஃபார்ம் வாங்கணும் அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க. அதே நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க போடுவீங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இங்க எத்தனை கலர்கள் இருக்கு. இத்தனை கலர்ல சங்கத்துல இணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 50 பேருக்கு ஒரு 100 பேருக்கு இங்க நம்ம யூனிஃபார்ம் தரோம் அப்படின்னா அந்த 100 பேர் ஒரு கலர்ல வந்து நிற்கும் போது இங்க ஒரு புரட்சியே நடக்கும். உண்மையா இல்லையா? புரட்சியே நடக்கும். 100 பேரும் ஒரே அடையாளத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரட்சியே நடக்கும். அந்த புரட்சி உங்களுடைய பாதுகாப்பா 100% உறுதியாகும். ஒருத்தரை கேள்வி கேட்டாலும் இன்னொன்னு வரும். அந்த 100 பேரும் சேர்ந்து ரோட்ல போறோம், பேரணியான்னு கேட்பாங்க. இருக்கிற டிரைவருங்க நம்ம யூனிஃபார்ம் போட்டு இங்க இருந்து அந்த கேட்டை விட்டு வெளியிட்டாங்கன்னா கேட்டுக்குள்ள இருக்கிற செக்யூரிட்டி பயப்படுவான். ஐயோ என்னமோ பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். உண்மைங்களா இல்லைங்களா? அந்த ஒரு ஒற்றுமையை நம்ம உருவாக்கணும். சரிங்களா? பாதுகாப்பா உறுதிப்படுத்தணும். இதுக்காக தான் இது. அது மட்டும் இல்ல, ஒரு 1000 ரூபாய் மீதி ஆகும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அதுக்கான நிர்வாகம் பார்த்தாகும், ஆபீஸ் நிர்வாகம் பார்த்தாகும், வேலையாட்களை போறோம், நம்மளுடைய வெப்சைட் மெயின்டெனன்ஸ் இருக்கு. இது எல்லாமே கணக்கு பண்ணி தான் சந்தா தொகை அதிகமா இருந்தாலும் இதை குறைச்சு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல தான் இந்த ஒரு விஷயத்தையே உருவாக்கு. சரிங்களா? உங்களுக்கு 100% பாதுகாப்பு இந்த சங்கம் இருக்கும். 1 ரூபாய் நீங்க யார் கட்டி ஏமாத்தால ஐடி கார்டு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 10 நாள் 15 நாள் இல்ல, ஒரு செகண்ட்ல உங்க கைக்கு வந்துடும். 10 நாள் ஒரு செகண்ட்ல பணம் கட்டி ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி அடுத்து ஒரு செகண்ட்ல உங்களுக்கு ஐடி கார்டு உங்க கையில ஆன்லைன். சரிங்களா? இன்னொரு விஷயம், நம்மளுடைய சங்கம் ஜாதி மதம் அரசியலுக்குள்ள போவாது. எப்போதும் தொழில் தான். தொழில்ல எந்த ஒரு அரசியல் அமைப்பும் உள்ள வரக்கூடாது. தொழில் தனியா நின்று போராடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இதுல அரசியலை கொண்டு வந்து நுழைத்துட்டோம் அப்படின்னா ஆளுங்கட்சி அங்க நம்ம கட்சி ஆண்டுகிட்டு இருக்கு, நம்ம போராடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. காக்கி சட்டை சாடி. சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய ஆளுங்கட்சி அங்க ஆட்சி நடத்திட்டு நம்ம போராடக்கூடாதுன்னு சொல்லி அரசியல்ல உள்ள பண்ணிடுவாங்க தொழில. இன்னொருத்தவங்க எதிர்கட்சி போராடுவாங்க. அப்ப இதுக்குள்ளேயே என்னாவும் ஓட்டுநருடைய ஒற்றுமையை பிளவுபடுத்துறாங்க. அரசியல்ல வந்து நம்மளுடைய ஒற்றுமையை பிளவுபடுத்துறாங்க. இந்த ஒற்றுமை பிளவுபடுத்தாம நம்மளுடைய உரிமைக்காக நம்ம நின்னா நம்மள மிஞ்சின சக்தி இந்த இந்தியாவுல யாருமே கிடையாது. இன்னைக்கு லாரி ஒரு நாள் 1 மணி நேரம் நிப்பாட்டி காட்டுங்க அப்படின்னா ரோடு திருச்சோடி கிடக்கு. டோல்கேட் ஃப்ரீயா, டோல்கேட்ல ஒரு வண்டி இருக்காது. அதை நம்ம உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இது தேசிய அளவு சங்கமா பதிவு பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு சங்கம் கிடையாது, இது இந்திய அளவு சங்கம். காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை பயணங்கள் தொடரும். நம்ம டிரைவருங்க, லைன் வண்டி ஓட்டுற டிரைவர், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கு அங்க பாதுகாப்பு கொடுப்போம். காஷ்மீர்ல கூட அந்த காஷ்மீர்ல இருந்த டிரைவர் இங்க வந்தாலும் பாதுகாப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் காக்கி சட்டுங்கிற ஒரு இனம் டிரைவர். இதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். மேலும் உங்களுடைய கருத்துக்களை வந்து இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தேசிய பொருளாளர் துரைமுருகன் அவரு சில விஷயங்கள் கேட்பாரு. ஏன்னா இந்த சங்கம் வந்து வலியும் வேதனையும் தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம விடிய விடிய நிர்வாகத்துக்காக கலந்தாய்வு பண்ணி விடிய விடிய பேசி இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கோம். சரியா கொஞ்சம் உழைப்பு இல்லை, அது நாங்களா சொல்ல முடியாது. நீங்க அது உள்ள வந்து நீங்க பார்க்கும்போது தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய ஒரு உழைப்பு உழைச்சிருக்காங்க அப்படின்னு. இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது.
இன்னைக்கு வீடியோ போறதுக்கு எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்காங்க. இந்த இடம் எங்க, நாங்க இருக்கிற இடம் எங்க, எங்களுடைய ஊர் எங்க, இந்த ஊர்ல இருந்து நீங்க எதனாலும் பேசலாம். இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊர்ல போய் பேசணும் அப்படின்னா அதுக்கான பயணம் என்ன, உங்களுடைய உடல் உழைப்பு என்ன, தூக்கம் என்ன, உடல் அசதி என்ன, இது எல்லாமே உள்ளடக்கிது. சரிங்களா? அதனால நம்ம டிரைவருங்க, ஓன்கம் டிரைவருங்க எல்லாருமே நம்ம சங்கத்துல இணையணும்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கான கோரிக்கையை நம்ம செய்யலாம். ஆனால் அடிப்படையாக உறுப்பினராக இருந்து ஒரு யூனிஃபார்மா மாறும்போதுதான் ஒரு உரிமையை மீட்கிறதுக்காக ஒரு வழிகளும் பிறக்கும். சரிங்களா? அந்த வழிகளை நீங்க உருவாக்கி இங்க கொடுக்கணும். அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு இன்னும் பொறுப்பாளர்கள் யாரும் தேர்வு பண்ணல. குரூப்ல இணைக்கிறோம். இணைக்கும் போது அவங்க எல்லாருமே சேர்ந்து கலந்து யார் எடுத்து செயல்படலாம் அப்படிங்கறத நிர்வாகம் முடிவு பண்ணி அதை வந்து இங்க செயல்படணும். இங்க போஸ்டிங்கிறது வந்து உட்காந்து சேர தேய்க்கிறது இல்லை. சேர்ல உட்காந்து கூட நேரம் இருக்காது. சேர்ல உட்கார்றது கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு இந்த சங்கத்துல வேலை இருக்கு. இந்த வேலைகளை செய்யணும். உழைக்கிறீங்க, பேர் வாங்குறீங்க, முன்னேறீங்க. இதுதான் நம்ம சங்கத்துடைய இலக்கு. சரிங்களா? நம்ம தேசிய பொருளாளர் துரைமுருகன் அவர்கள் வந்து பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இன்ன வரைக்கும் நம்ம தலைவர் பேசுனதுல சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஓட்டுநர் தொழிலை மட்டுமே நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த தொழிலை எந்த அளவுக்கு நம்ம சரியான முறையில பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம எல்லாருமே உழைப்பாளி வர்க்கம். வெறும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய உழைப்பாளி வர்க்கம். இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? அடுத்தவங்க போய் ஏதாவது பண்றாங்க, அடுத்த தொழில இருக்கவங்க வேற ஏதாவது ஒரு தொழில் பாக்குறாங்க. நமக்கெல்லாம் வேற தொழில் தெரியாது ஐயா. வேற யாருக்காவது வேற தொழில் ஏதாவது தெரியுமா? மோட்டார கை ஸ்டேரிங் அப்படி சக்கரத்தை அப்படி கையில பிடிச்சிட்டாங்கன்னா அந்த ஸ்டேரிங்கே விடாது. ஒரு தடவை ஸ்டேரிங்கை கையில பிடிச்சிட்டோம்னா இந்த பாதையை தவிர வேற எந்த பாதையும் நம்மளால போக முடியாது. இது போகவும் விடாது. அப்ப இந்த ஓட்டுநர் தொழில இருந்து நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யோசிக்கணும் இல்லையா? நமக்கு முன்னாடி இருந்தவங்க அதை யோசிச்சிருக்கோம், செஞ்சிருக்கோம். நமக்கு முன்னாடி இருந்தவங்க அதை செய்யல. எந்த ஒரு சங்கமும் சரி, எந்த ஒரு அமைப்பும் அதை சரியான முறையில நிர்வகிச்சு கொண்டு வரலங்கிறதான் வருத்தப்படக்கூடிய ஒரு அந்த ஒரு சரியான ஒழுக்க நெறிமுறையும் நமக்கு கிடைக்கக்கூடிய, நமக்கு வேணும்னு கேட்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம கேட்டு வாங்கணும். அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணுங்கிறது முதல் விஷயம். நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணுங்கிறது தான் முதல் விஷயம். ஒண்ணு சேர்ந்து ஒரு விஷயம் கேட்கும் போதுதான் எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் நிறைவேற்றப்படுது. சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு பிரச்சனை எவ்வளவு நாள் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் தெரியும். சென்னை மெரினால எத்தனை நாள் ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடந்தது? 8 நாள். 8 நாள். அப்படிதான் எல்லாத்துக்கும் தெரியும். மிக பெரிய அளவுல 8 நாள் நடந்தது. அதுக்கு முன்னாடி கொடிய ரோஜனி நாள் செல்லவா இருக்காங்க. மொத்தம் நடந்தது 23 நாள். 23 நாள் நடந்தது. நம்ம நண்பர்கள் யாருக்காவது தெரியுமா? ஏன்னா மட்டுமல்லா தெரியவே தெரியாது. ஒற்றுமையோட நடந்தது 8 நாள் தான். மகாபாரத போர் மாதிரி 8 நாள் நடந்த அந்த விஷயம் தான் நமக்கு அந்த விஷயத்தை ஏதோ ஒரு விஷயம் நம்ம போராடுறதுக்கு ஒற்றுமை நடக்கும். அந்த ஒற்றுமையை தான் நம்ம உருவாக்க நினைச்சே பயணம் செய்யணும். இந்த ஒற்றுமையை நிர்வகிக்கிறதுல தலைமை எந்த விதத்திலையும் அலட்சியம் காட்டாது. ஒரு தேசிய எந்த ஒரு கட்சியிலையும், எந்த ஒரு அமைப்பிலையும், எந்த ஒரு சங்கத்திலையும் தேசிய நிர்வாகிகள் கீழே இறங்கி வந்து வேலை செய்ய மாட்டாங்க. கீழே இறங்கி வந்து தெருவா படுக்கிறதுக்கு இடம் இல்லாம, கோயில் குளத்தை தேடிக்கிட்டு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, கோயில் குளத்துல சாப்பிட்டுக்கிட்டு, சின்ன ஒரு வண்டியில, இந்த வண்டியில வந்து 5 பேர் வந்துட்டு இருக்கோம். கேட்டுங்க. சில பேர் வந்து நினைக்கலாம், இவங்க ஏதாவது இவங்களுக்கு தேவை இருக்கிறதுனால வராங்க, நாங்க 4 வருஷமா இந்த இதை நடத்திட்டு இருக்கோங்க ஐயா. அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா இந்நேரம் இந்த கார் இனோவா கார் ஆயிடும். ஆளுக்கு ஒரு கார்ல வந்துருக்கும். எங்களுக்கு அப்படி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஓட்டுநர் சமுதாயத்தை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மேன்மையான நோக்கத்தை தேடிதான் நாங்க இன்னைக்கு பயணப்பட்டு இருக்கோம்.
அந்த பயணத்துல எங்க குடும்பத்துல நீங்களும் ஒரு ஆளா வரணுங்கிறதுதான் எங்களோட விருப்பமா இருக்கு. அந்த விருப்பத்தின் அடிப்படையில நம்ம ஓட்டுநர் அனைவரும் ஒண்ணு சேர்ந்து வரும்போதுதான் நம்மளால ஒரு விஷயம் சாதிக்க முடியும். நம்ம ஓட்டுநருக்கு சரியான பேசிக் சேலரி இருக்கா? மேலாளர் எவ்வளவு இன்னைக்கு இருக்கு? வண்டி டிரைவர் அந்த வண்டி கிட்ட வந்துட்டாருன்னா பேசிக் சேலரி 18,000 ரூபாய். வண்டி ஓடுது ஓடல, அதெல்லாம் அடுத்த விஷயம். அந்த வண்டிகிட்ட வந்துட்டாருன்னா பேசிக் சேலரி 18,000 ரூபாய். நான் சொல்றேன், நீ அது எனக்கு தெரியும். நான் சொல்றேன், நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பாக்குற முதல் இல்ல என்ன, அதை நான் சொல்றேன். 18,000 ரூபாய் பேசிக் சேலரி இருக்கு. வண்டி கிட்ட டிரைவர் வந்தாருன்னா இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா தான் டிரைவர் வண்டி ஏற்றுவாங்க லாரி ஓனர். இல்லைன்னா இன்சூரன்ஸை போட்டு கொடுக்கணும். டிரைவர் கிடைக்கல, இவர் தான் இருக்காரு டிரைவர்னா இவரை கூட்டு வந்து வச்சு அவருக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா லாரியில் ஏற்றணும். அது அந்த மாநிலத்தோட சட்ட திட்டம். இப்படி ஏதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா இல்லை வேற எங்கேயாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு மேகலால மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. இந்த விஷயமா அது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிய வைக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். மூணாவது விஷயம், நம்ம ஓட்டுநர்கள் வழியில சாலையில பயணப்படுறாங்க. இங்க இருந்து லோக்கல் ஓட்டுறதா இருந்தாலும் ஒரு 30 கிலோமீட்டர் பைபாஸ்ல பயணம் பண்றாங்க. இல்லையா, இங்க இருந்து அஸ்ஸாம் போறாங்களா, 3000 கிலோமீட்டர் இருந்தாலும் சாலையில தான் பயணப்படுறாங்க. சாலையில டிரைவருக்கு ஒரு பாதுகாப்புன்ற விஷயம் இருக்கா? கேள்விக்குறிதான். ஏன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன ஏதுன்னே தெரியாது, ஏதாவது 2 பேரும் சண்டை நடந்துருக்கணும். அதுதான் நிற்பவங்க 4 தாங்க டிரைவரை பிடிச்சி 4 இருக்கணும். ஏன்னா டிரைவரை கேட்க நாதி இல்லாதவங்க, கேட்க நாதி இல்லாத ஆள் யாருன்னா டிரைவர் மட்டும்தான். ஆமா, ஏன்னா எதுக்கு கேள்வி, நம்ம தூரதேசம்ல போறோம், வந்த குழப்பம் பார்த்து இருக்கிற இடம் தெரியாம இருந்து போயிருக்கோம்ப்பா அப்படிங்கிறத நம்ம ஓட்டுநர் இருக்கிற மனப்பான்மை. இதை நம்ம உருவாக்கல, நம்மளை வச்சு பேசிச்சு அப்படி ஒரு மனப்பான்மை நம்ம வச்சுக்காங்க. நம்ம இந்திய கைக்கு வந்துட்டு வச்சுக்கோங்க, இந்திய கைக்கு வந்துச்சுன்னா இந்தியாவே அதான் நம்ம உருவாக்கணும். மொத்த இந்தியாவுமே ஓட்டுநர்கள் குறைப்பு சொல்லி மொத்த இந்தியாவும் நிற்கிது அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரம் என்ன ஆகும்? இந்தியாவோட மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனநிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதிகப்படியான விஷயங்களை பேசணும்ல, இதெல்லாம் இப்படி நம்ம வாங்கக்கூடிய நமக்கு வேணும் கேட்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நமக்கு வேணும்னு கேட்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நம்ம சரி கட்டி ஒண்ணு எடுத்துனா நம்ம ஒற்றுமை வேணுங்கிறத திரும்ப அழுத்த திருத்தமா உங்களுக்கு சொல்லிக்கணும். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் உறுப்பினராக வரக்கூடிய எல்லாத்துக்கும் நலவாரியங்கிறது கட்டாயமா இருக்கணுங்கிறது நம்ம சங்கத்தோட ஒரு விதிமுறைனே வச்சுக்கோங்க. சட்டத்திட்டம் தான் வச்சுங்க, நீ எப்படினாலும் வச்சுங்க. இன்னைக்கு எல்லா டிரைவரும் நினைக்கலாம் ஸ்டேரிங்கை பிடிச்சா நம்ம தான் டிரைவரு அப்படின்ற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கலாம். கை மீறி போற விஷயங்கள் நடந்துட்டு தானே இருக்கு. அந்த மாதிரி சில நேரம் நடக்கும்போது நமக்கு நம்ம குடும்பம் இருக்கு, குடும்பத்துக்காக தானே நம்ம வண்டி ஓட்டுறோம். வேலைக்கு எல்லாருமே குடும்பத்துக்காக தானே வண்டி ஓட்ட வராங்க, குடும்பத்துக்காக தானே வேலைக்கு போறாங்க. அப்ப நம்ம இல்லாத சூழ்நிலையில நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம இருக்கிறதுங்கிறது எல்லாரும் யோசிங்க. ஒரு இன்சூரன்ஸை எடுத்து வைங்க. அப்படி இல்லையா, இந்த ஓட்டுநர் தொழில இருக்கும் போதே சில விஷயங்களை நீங்க மேம்படுத்த நினைங்க. எல்லாம் நம்ம சங்கமே செஞ்சு கொடுக்கும். சரிங்களா, நீங்க எங்கேயும் போய் இது பண்ணல. உங்களை நாங்க வந்து உங்களுக்கான பவர் நீங்க உருவாக்க வந்திருக்கு. சரிங்களா, நாங்க உங்களுக்கான பாதுகாப்பு உறுதி பண்றோம். நம்மளுக்கான உரிமையை கேட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து போறோம். சரிங்களா, உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஃபோன் நம்பர் இதை கொடுங்க, எல்லாம் கொடுத்துட்டாங்க.